ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் பற்றி நிறைய நியூஸ் இருந்தாலும் பாலிடிக்ஸ் பற்றி பேச வேணான்ற மாதிரி நம்ம முடிவு எடுத்துருந்தோம். ஏன்னா டிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது எனக்கு பெருசாக பேசுவதற்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுனால யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நிறைய மக்கள் நீதி மையம் உடைய ரொம்ப தீவிரமான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை அப்படிங்கிறது தான். ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாக்கு சதவீதம் பெற்றார். அதுக்கடுத்து எலெக்ஷன்ஸ்லேயும் நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் போவோ டிக்ளைன் ஆகிட்டு இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் இப்போ விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதே இல்லை. கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு, மக்களுடைய பிரச்சனைக்கு ஸ்ட்ரைட்டாக இறங்கி போய் பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் கள அரசியலில் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவு மக்கள் கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை. அதுதான் உண்மை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணிக்கு போன பிறகு ஏன் போனீங்க, தனியாக நிற்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது தற்கொலை மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேள்வி கேட்க தோணுச்சு. ஆனாலும் மக்கள் நீதி மையத்துடைய ஒர்க் எனக்கு தெரியும். கமல்ஹாசன் அவர்கள் பட்ட ஒரு கஷ்டத்தை விட அதை விட அதிகமாக மக்கள் நீதி மையத்துடைய தொண்டர்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க காட்டின ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியும். ஏன்னா நான் அவங்க கூட பயணம் பண்ணேன். அவங்களுக்காக திருப்பி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது தான். அதற்காக என் மனசில் என்ன தோணுச்சோ அதை நான் பேசுவேன். அதுக்கு நீங்கள் ஹர்ட் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது நான் பேசி சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் நம்ம திமுகவுடைய கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா 12 தொகுதிகள். இன்னும் உங்களுக்கு தெரியுமா, குறைந்தபட்சம் 12 தொகுதிகள் நின்னால் மட்டும்தான், அதாவது நம்மளுடைய சிம்பிளில் போட்டியிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய சிம்பிள் ரிட்டைன் ஆகும். இல்லை இப்போ டிஎம்கே ஒரு 4 தொகுதி கொடுக்குறாங்கன்னு வைங்க, மிச்சம் 8 இடங்களில் நம்ம டம்மி போட்டியாளர்கள் நிப்பாட்டியே ஆகணும் மக்கள் நீதி மையத்தில். வேறு வழி இல்லை. அதாவது மக்கள் நீதி மையம், திமுக, அதிமுக தனித்தனியாக வரும். இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் மட்டும்தான் இருக்கும், திமுக இருக்காது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். 4 தொகுதியில் மக்கள் நீதி மையம் உடைய கட்சிக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, திமுக இருக்காது. அங்கே மக்கள் நீதி மையம் அடுத்து ஏடிஎம்கே இருக்கும். மக்கள் நீதி யார் கூட்டணி? டிஎம்கே கூட்டணி. ஸோ டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க மக்கள் நீதி மையத்தை போடுவாங்க. அந்த மாதிரியான கான்செப்ட். ஓகே. ஆனால் டிஎம்கே 12 தொகுதி கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவல், அதாவது கமல் ரசிகர்கள், அதாவது மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் அட்லீஸ்ட் 4 வேணுன்றாங்க, 4 கிடைக்கணுன்றாங்க. எனக்கு தகவலின்படி நான் உள்ளே பேசுனதில் 2 தான் கொடுக்க போகிறாங்களாம். அப்போ மிச்சம் 10 தொகுதியில் மக்கள் நீதி மையம் டம்மி வேட்பாளர்களை போட்டியிட வைக்க வேண்டும். டிஎம்கே கூட்டணின்றதுக்காக நம்ம நிற்க முடியாது. நம்மளுடைய டார்கெட் வேணும் அப்படின்னா இது கமல் சார் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். என்னுடைய சின்னம் வேணுங்கிறதுல அவரும் உறுதியாக தான் இருக்கார். ஓகேவா? திமுக வேணாம் அப்படின்ற மாதிரி அவரும் உறுதியாக தான் இருக்கிறார். அந்த மாதிரி இடத்துல அட்லீஸ்ட் மக்கள் நீதி மையத்துக்காக அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அதுக்காக இதை பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லை 2 இடத்துல மட்டும் டிஎம்கே நிப்பாட்டிட்டு, பிராஸ் லைட்டில் நிப்பாட்டிட்டு, மிச்சம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டம்மி முடியாலும் நிப்பாட்டாமல் அப்படியே டிஎம்கேக்கு மொத்தமாக கட்சி சரணடைஞ்சிச்சு. டிஎம்கே பார்த்து காப்பி அடிக்கன்னு சொன்னார்ல கமல்ஹாசன் அவர்கள், சீக்கிரம் கற்றுக்கோங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா? நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த வாக்கியங்கள்லாம் கேட்கும் பொழுது. இப்போ நான் எதுக்காக நிற்கிறேன் அப்படின்னா கமல் சார் கிட்ட, அவர் நல்ல நடிகர் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் எதுக்கு நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி எதிர்ப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டிஎம்கேயோட அவங்க ரொம்ப டேஞ்சர் அப்படின்றது, டிஎம்கே வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு டிஎம்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒப்பனா மக்கள் நீதி மையத்துடைய அடிப்படை தொண்டர்கள், விசுவாசிகள் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு ஜெனரலைஸ் பண்ண முடியல, அதாவது நார்மலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம் கூட. ஸோ இதில் எப்படி கமல்ஹாசன் அவர்கள் ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் நானும் பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது கூடிய விரைவில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை சீக்கிரம் அவங்க ஃபைனல் பண்ணி முடிக்கணும். எப்படி முடிக்க போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள், கமல்ஹாசன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். சரி, கமல்ஹாசன் அவர்கள் கல்கி திரைப்படத்தில் 150 கோடி ரூபா 10 நாளைக்கு கழிச்சுன்னு சொல்லி சொன்னோம். நம்ம யாருமே நம்பல அந்த டைமில். எப்படிப்பா கொடுப்பாங்க ஆகும்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூவி சேது அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். 20 நாட்கள் இல்லை, முதல் 20 நாள் அவர் நினச்சாரா 10 நாள் தான். அப்போ கிட்டத்தட்ட 10 நாள் 150 கோடினா பார்த்துக்கோங்க, ஒரு நாள் எவ்வளோ கோடி சம்பளம் அப்படின்ட்டு. கமல்ஹாசன் அவர்கள் 15 கோடி தான் சம்பளம்.
மிகப்பெரிய ஒரு தொகை. கல்கி 2க்கும் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா முதல் பாகம் 650 கோடி ரூபா பட்ஜெட்டு, 1100 கோடி ரூபா கலெக்ஷன். 2ஆம் பாகம் அதே மாதிரி தான். அமிதாப் அவர்களுக்கெல்லாம் சம்பளம் அவ்வளோ கிடையாது. பிரபாஸுக்கும் 100 கோடி கிட்ட தான். கமலஹாசன் அவர்களுக்கு தான் அந்த இதில் ஒரு 300 கோடி கிட்ட சம்பளமே வந்துருக்குன்னு வைங்களேன். 350 கோடி வச்சா ஒரு 200 கோடி விஎஃப்எக்ஸ் 250 கோடி வச்சா கூட, ஷூட்டிங் அதிலிருந்து வச்சா கூட அது ஒரு 100 கோடி வந்துடும். டோட்டலாக 650 கோடி கரெக்டாக இருக்குது. குட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும். இப்போ வந்து என்ன கதறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் வந்து நல்ல நடிகர் கமலஹாசன் அவர்களோட ஹிந்தியில் இந்த மாதிரி நியூஸ் போன பிறகு பாலிவுட்டில் வந்து கிசுகிறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி அவருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, அவருக்கு கடைசி 2 படம் வந்து டிசாஸ்டர். கடைசி 2 படத்தை பார்த்து சேலரி டிசைட் பண்ணுறது இல்லைடா, அவரோட டெடிகேஷன். ப்ராஸ்தட்டிக் தெரியுமா எப்படி மேக்கப் போடுறாங்கன்ட்டு. இந்த அம்மா தாய்களில் நினச்சிச்சு 15 நிமிஷம் தான் முதல் பாதியில், 2ஆம் பாதியில் 15 நிமிஷம் தான் ராதிகாவுடைய பங்களிப்பு. மற்றபடி படத்தில் எதுவும் கிடையாது. அதுக்கே அவங்க அவ்வளோ சீன் பண்ணாங்க. ராதிகா ஐயோ எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு செலுத்தின ஒரு மனிதன் 150 கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஓகேவா? அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமிதாப் பச்சன் மாதிரி தற்குறி ரசிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. சரியா? அது தெரியாமல் இது வந்து அதிகமாக சம்பளம் கொடுத்துட்டாங்க, அவருக்கு லாஸ்ட் 2 படம் வந்து தோல்வி, அதனால் வந்து பார்த்தா சம்பளம் கொடுக்கக்கூடாது. அது வந்து நீ யார்ரா? கமலஹாசன் அப்படின்றது ஒரு பிராண்ட். அதை வந்து அழிப்பதற்கு இல்லை நீங்கள் வந்து கீழே தள்ளி பேசுகிறதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்தியன் 3 சங்கர் அவர்கள் ஒரு கெடு வச்சிருக்காரு லைக்காவுக்கு. இப்போ லைக்கா தான் வேல்பாரி வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஃபைனலாக எனக்கு தெரியல உங்களுக்கு. நம்ம சங்கர் சாருடைய அடுத்த ப்ராஜெக்ட். இப்போ வேல்பாரி போயிட்டாருன்னா அடுத்து இந்தியன் 3 கிடையாதுன்ட்டாரான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 3 மாதம் எனக்கு கொடுத்தீங்கன்னா காலாவாசம் நான் வந்து இந்தியன் 3 பிடிக்கிறேன், இல்லாட்டி அவ்வளோதான் நான் வேல்பாரி தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ லைக்கா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்தியன் 3 படத்திற்கு ஷங்கர் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு அப்படிங்கிறத இது கமல் சார் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து KIMS கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்லேருந்து குருவா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய MD ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கமலஹாசன் அவர்கள் முதல், அடுத்து 2வது இடத்துல NTR, 3ஆம் இடத்துல நசருதீன் ஷா. எது வேணாலும் அவங்களால பண்ண முடியும் நடிக்கிறதுல. நடிப்பு திறமையில் இல்லை ஒரு சீன் நடிக்கிறது எனாக்ட் பண்ணுறது எல்லாத்துலேயுமே இவங்க 3 பேர் ஜாம்பவான். ஃபஸ்ட்டு அதில் கமலஹாசன் அவர்களுடைய பேர் தான் வந்து பட்டியலிட்டிருக்காள் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் குட். இல்லை எது வேணாலும் புல் ஆஃப் பண்ணலாம் அவங்களால அப்படின்ற மாதிரி. அடுத்து கமலஹாசன் அவர்கள் ஜார்ஜ் புஷ் கெட்ட போட்டாருன்றதுக்காக ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டார். என்னங்க நீங்கள், அவருக்கு யாரும் தெரியுமா? கமலஹாசன் அவர்களுக்கு ட்ரம்ப் தெரியுமா? அவன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கெலாம் யாருமே தெரியாது. கமலஹாசன் அவர்கள் யோ அதெல்லாம் ஓகேடா, எத்தனை ரீச் பார்த்தியா? 30 லட்சம் பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க, 30 lakhs. இது வந்து இந்திய குடிமகனின் குரல். இதெல்லாம் வந்து தற்கொலைகளுக்கு புரியாது. இந்த கிஷோர் கே சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை, அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஜார்ஜ் புஷ் இது போட்டு வந்து பேசினா மட்டும் போதாது அப்படின்னு அவர் கேட்குறாருல, உனக்கு அதை கேட்குறதுக்கு திராணி இருந்ததா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்லை என்னுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க அதில். அடுத்து பேசும் படம் ரீலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வரப்போகுது. அடுத்து தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதற்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானா வந்து கமலஹாசன் அவர்களுக்கு பாராட்டி ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அது ஒன்று. அடுத்து KH 238 ரஜினி சார் கமல் சார் நடிக்கக்கூடிய படம் 500 கோடி ரூபா பட்ஜெட் தான். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? சம்பளம் இல்லாமல் சம்பளத்தோடையான்னு தெரில, பட் சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஷியலாக கிடையாது. பட் ஏன்னா எந்த ஒரு இதுவும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்ல மாட்டாங்க, பட் நமக்கு வந்து தகவல். ஓகே, அடுத்து இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஒரு தொகை அப்படின்றத விதை போட்டது யார்? கமலஹாசன் அவர்கள். அது திமுக இப்போ சத்தியப்படுத்தியிருக்காங்க. எடப்பாடி 5000ன்றாரு, விஜய் அவர்கள் 2500ன்றாரு. எல்லாத்துக்கும் விதை கமலஹாசன் அவர்கள் போட்டது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.